பாவி மனம் திரும்பும் போதே சந்தோஷமா இருக்கும்னா, மனம் திரும்பினவர்கள் மறுபடியும் வெற்றி பெற்றார். ஏன்னா அவர் வெற்றி கொடி பிடித்து காத்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் சொல்லு பைபிள். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர், சரி சத்துரு எதுக்கு வர்றான், கொஞ்சம் உரைச்சுக்கப்பா. சத்துரு எதுக்கு வர்றான்? உங்களை தோற்கடிக்கிறதுக்கு, ஒண்ணுக்கும் இல்லாம ஆக்குறதுக்கு, உங்களை கீழே தள்ளுறதுக்கு, உங்களை அமுக்கி போடுறதுக்கு சத்துரு வர்றான். அதுக்கு இடையில இன்னொருத்தர் அங்க உட்கார்ந்து வெற்றி கொடி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு தெரியுமா? விழுந்த இடத்துல இருந்து, தோத்து போன இடத்துல இருந்து, மடங்கடிக்கப்பட்ட இடத்துல இருந்து மனசார தூக்கி எடுத்து பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி வர பண்ணும்படி யாக்கோபின் சுதந்திரத்தால் உங்களை போஷிப்பதற்கு யாக்கோபின் தேவன் வெற்றி கொடி பிடித்து காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். பாவி மனம் திரும்பும் போதே சந்தோஷமா இருக்கும்னா, மனம் திரும்பினவர்கள் மறுபடியும் வெற்றி பெற்றார். ஏன்னா அவர் வெற்றி கொடி பிடித்து காத்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் சொல்லு பைபிள். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர், சரி சத்துரு எதுக்கு வர்றான், கொஞ்சம் உரைச்சுக்கப்பா. சத்துரு எதுக்கு வர்றான்? உங்களை தோற்கடிக்கிறதுக்கு, ஒண்ணுக்கும் இல்லாம ஆக்குறதுக்கு, உங்களை கீழே தள்ளுறதுக்கு, உங்களை அமுக்கி போடுறதுக்கு சத்துரு வர்றான். அதுக்கு இடையில இன்னொருத்தர் அங்க உட்கார்ந்து வெற்றி கொடி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு தெரியுமா? விழுந்த இடத்துல இருந்து, தோத்து போன இடத்துல இருந்து, மடங்கடிக்கப்பட்ட இடத்துல இருந்து மனசார தூக்கி எடுத்து பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி வர பண்ணும்படி யாக்கோபின் சுதந்திரத்தால் உங்களை போஷிப்பதற்கு யாக்கோபின் தேவன் வெற்றி கொடி பிடித்து காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். பாவி மனம் திரும்பும் போதே சந்தோஷமா இருக்கும்னா, மனம் திரும்பினவர்கள் மறுபடியும் வெற்றி பெற்றார். ஏன்னா அவர் வெற்றி கொடி பிடித்து காத்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் சொல்லு பைபிள். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர், சரி சத்துரு எதுக்கு வர்றான், கொஞ்சம் உரைச்சுக்கப்பா. சத்துரு எதுக்கு வர்றான்? உங்களை தோற்கடிக்கிறதுக்கு, ஒண்ணுக்கும் இல்லாம ஆக்குறதுக்கு,